ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ், அதோட மீனிங், அப்புறம் யார் யார் அந்த டேர்மோட ரிலேட் ஆன ரைட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம இந்த இப்போ பார்க்க போற டாபிக்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டேர்மை கொடுத்து அந்த டேர்முக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த டேர்ம் கூட அசோசியேட் ஆன ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ அதனால நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்றேன். அந்த டேர்ம்ஸ் யார் யாரோட அசோசியேட் ஆகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஈஸியான டாபிக், சானட். சானட்னாலே யூஸ்வலாக நம்மளை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா 14 லைன்ஸ் போயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக எங்கே இந்த சானட் ஃபார்ம் ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா இட்டாலியில. இட்டாலியில இருந்து இங்கிலாந்துக்குள்ள எப்போ வருது அப்படின்னா, தாமஸ் வயட்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு அரசு வேலையா வந்து என்ன பண்றாரு, இட்டாலிக்கு டிராவல் ஆகுறாரு. தாமஸ் வைட் ஒன்று, அடுத்து ஹென்ரி ஹோவர்ட் அப்படின்னு ஒன்று. அந்த ஹென்ரி ஹோவர்ட் வந்து யாரு அப்படின்னா சரே அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸோட ஏர்ல்னா ஒரு பதவி, அரச பதவி. ஓகே, இவங்க இட்டாலிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. அங்க போய் அங்க உள்ள இலக்கியங்களையும் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு வந்து இந்த சானட் ஃபார்ம் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சானட் அப்படிங்கும்போது 14 வரிகளை கொண்ட போயம் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். பட் 17 லைன்ல உள்ளதும் இருக்குது, 19 லைன்ல உள்ளதும் இருக்குது. இந்த சானட் அப்படிங்கும்போது இங்கிலாந்துக்குள்ள இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னா தாமஸ் வயட் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தாரு. எங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம் இட்டாலி. ஓகே, இட்டாலியில இருந்து என்ன பண்ணிருப்பாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. சானட்டை பொறுத்த மட்டும் 14 லைன் இருந்தா அதை சானட்னு சொல்லிடலாமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஓகே, சானட் அப்படிங்கும் போது நமக்கு அந்த 14 லைன்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்டைன் லைன்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தாட் இருக்கும். அதுக்கு அப்புறம் அந்த தாட்டை அப்படி ஒன்று கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ற மாதிரியோ அல்லது அந்த தாட்டுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த ஒரு பார்ட்ல வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா என்ன பண்ணிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஸோ இதை தான் ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா சானட்னு சொல்றாங்க. சிம்பிளா ஒரு 14 லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மட்டும் சானட்னு சொல்லலாமா அப்படின்னா 14 லைன் இருக்கிறதும் சானட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதே நேரத்துல முதல்ல ஒரு பாயிண்ட் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பாயிண்டையே கொஞ்சம் டிஃபர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசுவாங்க. சானட்டோட வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரார்கன் சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரார்கன் சானட், அடுத்து ஷேக்ஸ்பியரியன் சானட். ஷேக்ஸ்பியரியன் சானட். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ரெண்டுக்குமே ரைம் ஸ்கீம் மாறும். ஓகே, அந்த ரெண்டுக்குள்ள ரைம் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பெட்ரார்கன் சானட்டோட ரைம் ஸ்கீம் நான் ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது டைப் பண்ணும்போது விட்டுருப்பேன், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பெட்ரார்கன் சானட்டோட ரைம் ஸ்கீம் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியரோட சானட்டோட ரைம் ஸ்கீமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, பெட்ரார்கன் சானட் என்ன, அதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஜிசி நெட்ல ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. ஸோ சானட் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இட்டாலியில இருந்து வந்துச்சு. யார் அதோட ப்ரொபவுண்டர் அப்படின்னா தாமஸ் வயட். ஓகே, இந்த டீட்டெயில் உங்களுக்கு சானட்டை பத்தி தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. ஸோ நம்ம பின்னால் அடுத்து வரப்போற கிளாஸுகளில் ஃபேமஸா இருக்கக்கூடிய சானட் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஷேக்ஸ்பியர் எத்தனை சானட் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 154 சானட் எழுதியிருப்பாரு. ஓகே, இதுவும் ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் எத்தனை சானட் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா 154 சானட்ஸ். அதுல 126 சானட்டை வந்து டார்க் லேடி அப்படிங்கிறவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, 126 சானட்டை வந்து டார்க் லேடி அப்படிங்கிறவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. அவங்க யாருன்னு தெரியல. தேர் இஸ் அ தியரி தட் டார்க் லேடி மைட் பி a prostitute அப்படின்னு கூட ஒரு தியரி இருக்கு. பட் we do not know what is the reality. அப்புறம் மீதி உள்ள சானட்டை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா மிஸ்டர் WH அப்படிங்கிறவருக்கு என்ன பண்ணியிருப்பாரு, டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, இந்த ரெண்டு டீட்டெயிலுமே என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 37 பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து மொத்தம் 37 பிளே. அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் வந்து 1623ல ஃபர்ஸ்ட் ஃபோலியோன்னு என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோலியோன்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுல பர்டிகுலரா பெரிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு பிளே இருக்கும். அந்த பிளேயை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோலியோல ஃபர்ஸ்ட் வந்து பெரிக்கிள்ஸ் அப்படிங்கிற நாடகத்தை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேயா, அடுத்து
ஃபர்ஸ்ட் ஃபோலியோன்னா வேற ஒன்றும் இல்லை, குவாட்ரேட்ஸ் ஃபோலியோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த நம்ம 4ஆம் அடிக்கிறது, 6ஆம் அடிக்கிறது, 8ஆம் அடிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதை தான் அந்த காலத்தில் வந்து இந்த ஃபோலியோ குவாட்ரோ அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஷேக்ஸ்பியர் 38ஆவதா ஒரு பிளே எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. அந்த 38ஆவது பிளேக்கு பேர் என்ன அப்படின்னா டபுள் ஃபால்ஸ்ஹுட். ஓகே, டபுள் ஃபால்ஸ்ஹுட் 38ஆவது பிளேக்கு பேரு டபுள் ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியருடைய 38ஆவது பிளேயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நம்ம சானட்ல தொட்டு ஷேக்ஸ்பியருக்கு போனோம். ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஆக்சுவலா அவரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். எந்த பிளே ஃபர்ஸ்ட் ஃபோலியோல இன்க்ளூட் ஆகல அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது இம்பார்ட்டன்டான விஷயம். பொதுவா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் யார் ஞாபகம் வரும் அப்படின்னா வெர்ஜீனியா வுல்ஃப் ஞாபகம் வரும். அஃப்கோர்ஸ் வெர்ஜீனியா வுல்ஃப் ஞாபகம் வரணும் கண்டிப்பா. ஆனா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றவங்க யாரு அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர். வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற டெக்னிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றவங்கல ஒரு முக்கியமான ஆள் தான் யாரு அப்படின்னா வெர்ஜீனியா வுல்ஃப். ஓகே, இப்போ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்னா ஒரு நீரோடை. அந்த நீரோடை எப்படி ஒரு இடத்துல நிக்காம அப்படி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஒரு எழுத்தாளனுடைய எண்ணம் கண்டினியூஸா ஒரே இடத்துல நிக்காம போய்கிட்டே இருக்கும். அது எழுத்தாளர்னு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல. நம்ம திடீர்னு இப்படி பாடம் கவனிச்சுக்கிட்டு இருப்போம், எங்கேயோ மைண்ட் டூயட் பாடிக்கிட்டு இருக்கும். திடீர்னு பாடம் கவனிச்சுக்கிட்டு இருப்போம், ஐயோ நமக்கு வயிறு பசிக்குதே, சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணும். ஐயோ அடுப்புல ஏதோ வச்சுட்டேனே, அதை போய் பார்த்துட்டு வரணுமேன்னு தோணும். என் பைக்கை நான் வெளியில விட்டேனா உள்ள விட்டேனா அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மைண்டு அப்படி ஒரு ஒரு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அங்கேயா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லது கண்டினியூஸா டிஃப்ரெண்ட் தாட்ஸா என்ன ஆகிட்டு இருக்கும், புது புது தாட்ஸா எமர்ஜ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். எப்படி அந்த நீரோடை ஒரு இடத்துல இல்லாம வெவ்வேறு இடங்கள்ல போய்கிட்டு இருக்கோ அதே மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இத அப்படியே இலக்கியத்துல எழுதக்கூடியது ஒரு ஒர்க், அது நாவலா இருக்கட்டும் எதுவா வேணாலும் இருக்கட்டும். அதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுதும் போதே ஒரு கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த பர்டிகுலர் கேரக்டர் இந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, என்னென்னலாம் அந்த கேரக்டருக்குள்ள மைண்டுக்குள்ள வருதோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க நாவல்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிளா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ரைம் ராயல். ஸோ ரைம் ராயல்னு சொன்னோடனே டெஃபினட்டா உங்களுக்கு யாரு தான் ஞாபகம் வரணும், சார்ஜர் ஞாபகம் வரணும். ஸோ சார்ஜர் என்ன பண்றாரு, இந்த ரைம் ராயல் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுல மொத்தம் 7 லைன் இருக்கும். ஓகே, 7 லைன்ஸ் ஸ்டான்ஸாவை தான் என்ன சொல்றாங்க ரைம் ராயல்னு சொல்றாங்க. 7 லைன்ஸ் ஸ்டான்ஸாவா இருக்கும். அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். இதை தான் என்ன சொல்றாங்க ரைம் ராயல்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சார்ஜேரியன் ஸ்டான்ஸா. ஏன்னா இதை சார்ஜர் பயன்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறதுனால இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருங்கிறதுனால சார்ஜேரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுல அயாம்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த அயாம்ப் அப்படிங்கிற வார்த்தையவே பிரிச்சு பாருங்களேன் கொஞ்சம். இந்த அயாம்புங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐங்கிறத நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். ஐ அவ்வளவுதான். ஆம்ப்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஆம் ஐ ஆம்ப். ஆம்ப்ல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, ஐ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஆம்ப் வந்து ஸ்ட்ரெஸ்டு. இப்படி அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோடு பை a stressed syllable is called iamb. unstressed syllable அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் வரும். இப்படி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், அயாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் பை ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்னு வருதுல்ல, ஐ ஆம்ப் அப்படின்னு வருதுல்ல, இதே ஐ ஆம்ப் அப்படிங்கிறது அதாவது அன்ஸ்ட்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்டு அப்படிங்கிறது ஒரே லைன்ல 5 தடவை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, அயாம்ப் அப்படிங்கிறது ஒரே லைன்ல 5 தடவை ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா பென்டாமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, 5 ஃபீட் இருக்கு, எத்தனை சிலபிள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 10 syllables அப்படின்னு சொல்லணும்.
ஓகே, பென்டாமீட்டர்ல எத்தனை சிலபிள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 சிலபிள்னு சொல்ல தெரியணும். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், ஒரு அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள், இதுதான் நமக்கு அயாம்பு. அப்போ இது ஒரு செட்டு. இதே மாதிரி 5 செட் வருது. ஒரு செட்டுல 2 இருக்கு அப்படின்னா, 2 சிலபிள் இருக்குன்னா 5 செட்ல நமக்கு எத்தனை இருக்கணும்? 10 சிலபிள் இருக்கணும். அப்ப இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்டு அன்ஸ்ட்ரெஸ்டு வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எந்த ஒரு சவுண்டுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்றோம், ஐ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அழுத்தம் கொடுக்க மாட்டோம். ஆம்ப் ஆம்ப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளோட வார்த்தை வந்து ஆம்ப், அந்த அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அழுத்தம் கொடுத்து சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எந்த சிலபிள்ல, அதாவது அசைன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த அசைல நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம பொறுத்து ஸ்ட்ரெஸ்டா அன்ஸ்ட்ரெஸ்டா அப்படிங்கிறத பிரிக்கிறோம். ஓகே, இதை ஏன் ரைம் ராயல்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கிங்கு, அந்த கிங் வந்து ஹென்ரி 8 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியல, அதை செக் பண்ணிக்கங்க. அந்த கிங் வந்து என்ன பண்றாரு, அவர் எழுதும் போதும் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா ஃபார்மை தான் யூஸ் பண்ணி எழுதுறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏப்பா மன்னரே வந்து யூஸ் பண்ணி எழுதின ஸ்டான்ஸா ஃபார்மு, அதனால இதை வந்து ரைம் ராயல், ஏன்னா மன்னர் வந்து ஒரு ராயல் ஃபேமிலியில உள்ளவருங்கிறதுனால ரைம் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ சாசேரியன் ஸ்டான்ஸ் ஆனாலும் ஒண்ணுதான், ரைம் ராயல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே, ரைட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சட்னிஃபிகேஷன். ஸோ சட்னிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன். சட்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்றது. அதாவது நமக்கு தமிழ்ல தெரிஞ்ச அந்த சட்னி அப்படிங்கிற விஷயம்தான். அந்த சட்னி அப்படிங்கிற விஷயத்த வச்சு சட்னிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணிருப்பாரு, காயின் பண்ணிருப்பாரு. யாரு அப்படின்னா சல்மான் ருஷ்டி. ஸோ சல்மான் ருஷ்டியோட ஒர்க்ல மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஒர்க் உண்டு. அந்த ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒர்க்கை என்ன பண்ணிக்கங்க, சம்மரியை ரீட் பண்ணிக்கங்க நல்லா தரோவா. அதோட கதை என்ன அப்படிங்கிறத நான் ஒரு ஓவராலா அவுட்லைன் கொடுத்துட்றேன். இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அந்த 12 மணிக்கு பெல் அடிக்கும் போது பிறந்த குழந்தைக்கு அதிகமான சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆக ஆக ஒவ்வொரு குழந்தையா பிறப்பாங்கல்ல, அந்த சுதந்திரம் ஆகக்கூடிய டைம்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. டெலிபதி பவரா இருக்கலாம், ஆஹ் எங்கேயோ இருக்கிறவங்கள பக்கத்துல பாக்குற மாதிரியான பவரா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு பவரும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுது. ஸோ அந்த இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிட்நைட் சில்ட்ரன் கதையில வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி மேஜிக்கா இருக்கக்கூடிய விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மேஜிக்கல் ரியலிசம். அப்ப மேஜிக்கல் ரியலிசம் சம்பந்தமான நாவல், ஒரு நாவல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எந்த நாவல் சொல்லலாம் அப்படின்னா மிட்நைட் சில்ட்ரன் சொல்லலாம். இப்ப இந்த மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னாலே உங்களுக்கு இன்னொரு ஒர்க்கு, ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு, அதே நேரத்துல கட்டாயம் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்க வேண்டிய ஒர்க்கு, என்ன ஒர்க்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட். ஓகேயா, 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட். மேஜிக்கல் ரியலிசம் ரியாலிட்டியாவும் இருக்கும், அங்க சில மேஜிக்கல் எலமெண்ட்ஸும் என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு போயிருப்பாங்க. அந்த சில்ட்ரனோட வளர்ப்பு எப்படி இருக்கோ அதே போலதான் இந்தியாவோட வளர்ப்பும் இருக்கும். சில்ட்ரனும் இந்தியாவும் ஒரே டைம்ல வளருதாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாரு சல்மான் ருஷ்டி தி மிட்நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற கதையை வந்து அமைச்சிருப்பாரு. சல்மான் ருஷ்டியோட ஒரு முக்கியமான புக்கை இந்தியாவுல தடை பண்ணிட்டாங்க, இந்தியாவுல பாகிஸ்தான்ல எல்லாம் தடை பண்ணியிருப்பாங்க. அது என்ன புக் அப்படின்னா த சேட்டானிக் வெர்சஸ், த சேட்டானிக் வெர்சஸ் அப்படின்னு ஒரு புக். அந்த புக்கை என்ன பண்ணியிருப்பாங்க, தடை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் சல்மான் ருஷ்டி வாஸ் பேண்ட் இன் சம் கண்ட்ரீஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ மேஜிக்கல் ரியலிசம்ங்கும் போது நம்ம சல்மான் ருஷ்டியோட மிட்நைட் சில்ட்ரன் அதையும் சொல்லலாம். அடுத்து கேப்ரியல் கார்ஷியா மார்கஸ். ஸ்பெல்லிங் என்ன பண்ணிக்கங்க, திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் உங்களை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணும்போது டெஃபினட்டா கூட 2 டீடைல்ஸ் ரீட் பண்ணுவீங்க. அந்த டீடைல் உங்க மைண்ட்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்காம நம்ம ரீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து டெஃபினட்டா நம்ம மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டா ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். 100 years of solitude.
100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க். அது என்ன 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்னா, ஒரு நூற்றாண்டு தனிமை. ஒரு 100 வருஷமா ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி 100 வருஷமா தனியா ஒரு ஒரு ஃபிக்ஷனல் சிட்டியை கிரியேட் பண்ணி அங்க வாழ்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபத்துல இருந்து அவங்க எப்படி வெளியில வர்றாங்க, இந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கொண்டதுதான் கேப்ரியல் கார்ஷியா மார்கஸோட 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட். இந்த ரெண்டு ஒர்க்குமே நெட் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்டான ஒர்க் தான். இந்த ரெண்டு ஒர்க்குமே எந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டுக்கு கீழே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, மேஜிக்கல் ரியலிசத்துக்கு கீழே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு போனஸான இன்ஃபர்மேஷன். இப்போ சட்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு சேர ஒண்ணா போட்டு குழப்பி அடிச்சு அதை சொல்றது வந்து என்ன அப்படின்னா சட்னிஃபிகேஷன். யாரு காயின் பண்ணியிருப்பா அப்படின்னா சல்மான் ருஷ்டி காயின் பண்ணியிருப்பாரு. சல்மான் ருஷ்டியை பத்தி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தான் அவரை என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வச்சு அவரை கழுத்துல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. நீங்க யூடியூப்ல கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஹைபிரிடிட்டி. இந்த ஹைபிரிடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம். போஸ்ட் கெலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யார் இந்த டேர்மை காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ஹோமி கே பாபா. ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கங்க, அகைன் ஐ எம் சேயிங். ஓகே, இது வந்து ஒரு போஸ்ட் கலோனியலிஸ்டிக் டேர்ம். ஓகேயா, ஒரு போஸ்ட் கலோனியலிஸ்ட் டேர்ம். இந்த டேர்மோட அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, போஸ்ட் கலோனியலிசம்னா புரியுது இல்ல, ஒரு நாடு அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம், இன்னொரு நாட்டோட பிடியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நாடு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போஸ்ட் கலோனியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலோனியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிமைத்தனத்திற்கு முன்னாடி உள்ள ஃபேஸை வந்து ப்ரீ கலோனியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஹைபிரிடிட்டிங்கிறத எதுக்கு போஸ்ட் கலோனியல் பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எப்போதுமே நம்ம நாட்டையே எடுத்துக்கோங்க. இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு. இந்தியா வந்து ஒரு நாடுன்னு நம்ம சொல்றதை விட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோமே. ஏன்னா கிட்டத்தட்ட பல மாநிலங்கள் சேர்ந்து தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இந்த இந்தியா அப்படிங்கிற நாடு பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கியது. ஏன் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் ஒரே கலாச்சாரத்தையா பின்பற்றுதாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து, ஒவ்வொரு தொழிலை பொறுத்து, ஒவ்வொரு ஜாதியை பொறுத்து, ஒவ்வொரு மதத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெவ்வேறு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரே ஜாதியில இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ளவங்களும், ஒரே ஜாதியில இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்துல உள்ளவங்களும் ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணுவாங்களான்னா சொல்ல முடியாது. இங்க ஒரு கல்யாணத்துக்கு இங்க ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். மதுரையில அதே கேஸ்ட்ல உள்ளவங்க கல்யாணத்துக்கு வேற ஒரு கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஹிந்துஸ் அல்லது ஒட்டுமொத்தமா எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, ஒரு பர்ட்டிகுலர் இடத்துக்கு போகும்போது அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். ஓகேயா, அப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அடிமைப்படுத்துறாங்க. யாரு, ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்துறாங்க. அப்போ இங்க வந்து அடிமைப்படுத்தி ஒரு 300 வருஷமா என்ன பண்றாங்க, ஆட்சி பண்றாங்கங்கும்போது அவங்களுடைய கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம் கூட மிங்கிள் ஆயிருக்கும். அவங்களுடைய மொழி நம்மளுடைய மொழி கூட மிங்கிள் ஆயிருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்குள்ள மிங்கிள் ஆயிருக்கும். அவங்களுடைய நம்பிக்கைகள் நம்மளோட நம்பிக்கைகளுக்குள்ள மிங்கிள் ஆயிருக்கும். அவங்களுடைய பார்வை நம்மளோட பார்வைக்குள்ள மிங்கிள் ஆயிருக்கும். அப்போ ஒரு போஸ்ட் கலோனியல் வேர்ல்டுல எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே என்னதான் அப்படின்னா ஹைபிரிட். ஹைபிரிட்னா இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நாட்டு மாடு கலப்பின மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டு மாடு அப்படிங்கும்போது ஒரே இனத்துல உள்ள மாடு திருப்பி திருப்பி அதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடியது. கலப்பின மாடுங்கும்போது ஒரு ஜெர்சி இன மாட்டையும் வேற ஒரு இன மாட்டையும் கலப்பு இது பண்ணி விட்டு அதுக்கு பிறக்கக்கூடிய குட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹைபிரிட் குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, அப்போ ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கலாச்சாரங்கள் ஒண்ணா சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைபிரிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த ஹைபிரிடிட்டிங்கிறது இப்ப நம்ம நம்ம இருக்கக்கூடியது வந்து நம்ம எல்லாரும் தமிழன்டா இங்க அப்படின்னு நம்ம சொன்னா கூட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே ஆதித்தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பழக்க வழக்கங்கள் கிடையாது. நம்ம எல்லாம் எதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு போஸ்ட் கலோனியல் வேர்ல்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா ஒரு ஹைபிரிட் ப்ராடக்ட்ஸ். ஓகேயா, ஆங்கில கலாச்சாரமும் கலந்திருக்கும், தமிழ்நாட்டு கலாச்சாரமும் கலந்திருக்கும், வட இந்திய கலாச்சாரமும் கலந்திருக்கும்,
தென்னிந்திய கலாச்சாரமும் கலந்திருக்கும். ஹிந்துத்துவத்துல உள்ள கலாச்சாரமும் இருக்கும் நம்ம கிட்ட, கிறிஸ்டியானிட்டியில உள்ள கலாச்சாரமும் இருக்கும், இஸ்லாமியத்துல உள்ள கலாச்சாரமும் இருக்கும். ஏன் சிலருக்கு புத்த மதத்துல உள்ள கலாச்சாரங்கள் கூட என்ன பண்ணும், ஒரே ஆளுக்குள்ள இருக்கும். இப்படி எல்லா கலாச்சாரமும் ஒன்றா இணைந்து ஒரு புது கலாச்சாரமா உருவாகக்கூடியதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைபிரிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பல கலாச்சாரத்தின் ஒன்றிணைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் இதை காயின் பண்ணிருப்பான்னா, யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னா, ஹோமிகே பாபா அப்படிங்கிறவர் தான் அந்த ஹைபிரிடிட்டி அப்படிங்கிற அந்த டேர்மு கூட இவர் அசோசியேட் ஆவார். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன். டீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலே அது யாரு கூட ரிலேட் ஆகணும் அப்படின்னா ஜாக் டெரிடா. இது ஆக்சுவலா ஜாக் டெரிடான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, ஜாக்கஸ் டெரிடான்னு தான் இருக்கும் ஸ்பெல்லிங்கு, பட் இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஜாக் டெரிடா. எப்போ இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரலிசத்துக்கு ஆப்போசிட்டா வரக்கூடியதுதான் ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது ஸ்ட்ரக்சரலிசம். ஆனா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னு வரும்போது ஒரு ஒர்க்குக்கு மீனிங்கை கொடுக்கக்கூடியது அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரையும் தாண்டி அந்த ஒர்க்கை வாசிக்கக்கூடிய வாசகர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். அந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துக்கு ஒரு அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த ஜாக் டெரிடா, ரோலன் பார்த்தஸ், இந்த மாதிரியான ஆட்கள் தான். அதுல இந்த ஜாக் டெரிடா சொல்லக்கூடிய ஒரு தியரி தான் என்ன அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேயா? இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு பில்டிங்கை கட்டி எழுப்புறது. அப்போ ஒரு பில்டிங் அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமா அதுல இருக்கக்கூடிய ஜன்னல், கதவுகள், செங்கல், டைல்ஸு, சீலிங்கு, சுவிட்ச் போர்டு, இது எல்லாமே சேர்த்ததான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ ஒரு பில்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்தம், ஒரு ஹோல். இப்போ அந்த ஹோலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பார்த்தா அந்த ஹோல்ல உள்ளது எல்லாமே ஒரு பகுதி தான். ஓகே, ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு தனி பகுதி, கதவு அப்படிங்கிறது ஒரு தனி பகுதி, கேட் அப்படிங்கிறது ஒரு தனி பகுதி, சுவிட்ச் போர்டு அப்படிங்கிறது ஒரு தனி பகுதி, சீலிங் அப்படிங்கிறது தனி பகுதி. இந்த பகுதிகளினுடைய கூட்டு தான் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தம். அப்போ ஒவ்வொரு பகுதியினுடைய கூரையும் நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வீட்டை வச்சு சொன்னதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம புக்குன்னு எடுத்துக்கிறோமே, ஒரு புக்கு, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தனித்தனி எலமெண்டா பிரிச்சு பார்த்தா மட்டும்தான் நம்மளால அதனோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத விளங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்ன அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாத்தையுமே பிரிச்சு பாருங்க. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த அப்படியே என்ன பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணாதீங்க, அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. இப்படிதான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே நம்பிடாதீங்க, அதை உடைச்சு பாருங்க. அதை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத பாருங்க. அது இலக்கியமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பிரிச்சு பார்க்காம உங்களால முழுமையான உண்மையை தேட முடியாது. அரைகுறையான உண்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க இதெல்லாம் எப்போ உடைச்சு பாக்குறீங்களோ அப்பந்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஜாக் டெரிடாவுடைய அந்த கான்செப்ட். அதை தான் என்ன சொல்றாரு அப்படின்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன அப்படின்னா எபிஃபேனி. எபிஃபேனி அப்படிங்கிறது யாருடைய டேர்ம் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஸோ இந்த ஜேம்ஸ் ஜாய்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்ல ஒரு டீட்டெயில் பார்த்தோம். என்ன அப்படின்னா யுலிசிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கை வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதியிருப்பாரு. அந்த யுலிசிஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதியிருப்பாரு. ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின யுலிசிஸ் அப்படிங்கிறது போயட்ரி. ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின யுலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு நாவல். ஓகேயா? ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின யுலிசிஸ் ஒரு நாவல், ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின யுலிசிஸ் ஒரு போயட்ரி. ஆக்சுவலா இந்த யுலிசிஸ்ங்கிறது யாரோட பேரு அப்படின்னா ஒடிசின்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அவரோட பேரு தான். இந்த ஒடிசி அப்படிங்கிற ஒர்க்கை யார் எழுதியிருக்கா? இலியட் அண்ட் ஒடிசி எழுதினவர் ஹோமர், ஏன்ஷியன்ட் கிரீக் ரைட்டர். ஓகேயா? அவர் எழுதின அந்த ஒடிசி அப்படிங்கிற கதை தான் பின்னால யுலிசிஸ் அப்படின்னு வருது. யாருடைய கவிதையா வருது அப்படின்னா ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனோட கவிதையா வருது. அந்த கவிதையோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
யுலிசிஸ் அதாவது இந்த ஒடிசி வந்து ட்ரோஜன் வார்ல பங்கேற்றுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து திருப்பி நான் வந்து ஊர் சுத்தலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன பண்றாரு போறாரு. அப்போ நாட்டை வந்து தன்னுடைய பையன் டெலமேக்கஸ் கையில கொடுத்துட்டு போறாரு. ஸோ யுலிசிஸோட பையன் பேரு என்ன பேரு அப்படிங்கிறது ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. யுலிஸ் ஓகே. ஸோ இப்போ இந்த யுலிசிஸோட பையன் பேர் என்ன பேரு அப்படிங்கிறது ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து டெலமேக்கஸ். ஓகே, இப்போ எபிஃபேனி அப்படிங்கிறதுக்கு வருவோம். நம்ம எதுக்காக யுலிசிஸ்க்கு போனோம் அப்படின்னா, ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பேரும் யுலிசிஸ் தான் அப்படிங்கிறதுக்காக நம்ம அங்கே போனோம். இப்போ இந்த எபிஃபேனி அப்படிங்கிற டேர்ம் யாரோட அசோசியேட் ஆகும்னா ஜேம்ஸ் ஜாய்ஸோட அசோசியேட் ஆகும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஓகே இந்த படத்தை எடுத்துக்குவோம். ஜில்லா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஜில்லா படம் விஜய் நடிச்ச படம். ஓகேயா, அந்த படத்துல முதல் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. கெட்டது நடக்கணும். ஆனா அத நாங்க மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கெட்டவரா இருப்பாரு. ஆனா அந்த இன்டர்வல் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கேஸ் சிலிண்டர் அதெல்லாம் வெடிக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து கதறுவாங்க. அவர்கிட்ட நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு மனசு திருந்திடுவாரு. மனசு திருந்தி அதுக்கப்புறம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு என்ன பண்ணுவாரு, தன்னோட அப்பா வந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவர் அப்பா கிட்ட போய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஒரு செர்டைன் சிச்சுவேஷன்ல அவர் என்ன பண்றாரு, திருந்துறாரு. ரொம்ப நல்லவரா திருந்துறாருல்ல. தன்னோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, தான் எப்படி இருக்கோம், தன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு உணர்ந்து ஒரு சிச்சுவேஷன்ல திருந்துறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபிஃபேனின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, நம்ம புரிதலுக்காக வேணா அந்த மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு வேர்டை வந்து நம்ம ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எபிஃபேனி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல திருந்துதோ, அல்லது திருந்துதுங்கிறத விட ஒரு உணருதோ, ஒரு ஒரு சுய உணர்தல் அப்படிங்கிறது இருக்குதோ, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எபிஃபேனி அப்படின்னு சொல்றாங்க. யாரோட ரிலேட் ஆன டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படிங்கிறவரோட ரிலேட் ஆகக்கூடியது தான் இந்த பர்டிகுலர் எபிஃபேனி அப்படிங்கிறது வார்த்தை. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தை இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி. இது யாரோட ரிலேட் ஆன டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூலியா கிறிஸ்டேவா கூட ரிலேட் ஆன டேர்ம். இந்த ஜூலியா கிறிஸ்டேவாக்கும் இன்டர்டெக்ஸ்டுவாலிக்கும் என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா இல்லையா அப்படிங்கறத என்ன பண்றாங்க ஜூலியா கிறிஸ்டேவா இது பண்ணி பாக்குறாங்க, ரிசர்ச் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு முடிவுல என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்டுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு உதாரணமா எடுக்கிறோம் அப்படின்னா, நேத்து ஒரு நாவல் படிச்சிருக்கோம். இன்னைக்கு வேற ஒரு நாவல் படிக்கிறோம் அப்படின்னா, அந்த நாவலுக்கும் இந்த நாவலுக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு கேரக்டர் ஒற்றுமையோ, அல்லது கதை போகக்கூடிய போக்கோ, அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த நாவலுக்கும் அந்த நாவலுக்கும் இருக்குல்ல ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமை ஒருவேளை இங்க இருந்து எடுக்கப்பட்டதா? அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணலாம். அல்லது இந்த நாவல படிச்சுட்டு தான் 2வது உள்ள நாவல வந்து இவர் எழுதியிருக்கிறாரா? இந்த நாவலோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அவர் எழுதியிருக்கிறாரா? இந்த நாவலுடைய தாக்கம் அதுல இருக்கு. அல்லது இந்த கவிதையினுடைய தாக்கம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் இடையில உள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு ரிலேஷனை பத்தி பேசக்கூடியது தான் என்ன அப்படின்னா இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டியை காயின் பண்ணவங்க யார் அப்படின்னா ஜூலியா கிறிஸ்டேவா. ஓகே, இப்போ இன்டர் டெக்ஸ்டுவாலிட்டி மாதிரியே இன்னொரு ஒரு பர்டிகுலர் டேர்ம் உண்டு. அந்த டேர்ம் என்ன அப்படின்னா ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கிடைப்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு யாரோட ஞாபகம் வரணும் அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரையர் அப்படின்னு உண்டு. ஓகேயா, ஆர்கிடைப்ஸ் அல்லது ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கங்க. இவர் வந்து ஒரு கனடிய நாட்டுக்காரரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அனடாமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த ஒர்க்கில் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆர்கிடைப்ஸ்னா ஒரே விஷயம் மீண்டும் மீண்டும் பல்வேறு ஒர்க்கில் வரக்கூடியது. ஓகே, இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டின்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் தொடர்பு உள்ளது. ஆர்கிடைப் அப்படின்னா ஆர்கிடைப்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயம்
இன்னொரு லிட்ரேச்சர்ல அதை தழுவியே வர்றது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு கேட்டா தெரியாது. அதே ஃபார்மேட்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கிடைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு யூரோப்பியன் லிட்ரேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா மரியன்னை வந்து இயேசுவை வந்து ஈன்றெடுக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா கன்னி மரியாளா தான் இருக்கிறாங்க. ஓகே, கன்னி மரியாளா தான் என்ன பண்றாங்க, இயேசுவை ஈன்றெடுக்கிறாங்க. இப்போ இது ஒரு கான்செப்ட், இது யூரோப்ல எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். இப்போ இந்தியன் லிட்ரேச்சருக்குள்ள வாங்கலாம். இந்தியன் லிட்ரேச்சர்ல கர்ணன் ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே, மகாபாரதத்துல கர்ணன் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கர்ணனுடைய அம்மா குந்தி தேவி. இந்த குந்தி தேவியையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கர்ணன் வந்து சூரியனுக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சூரியன்கிட்ட இருந்து வரம் வாங்கி பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த இடத்துலயுமே அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஓகேயா? அப்போ எப்படி அங்க மரியன்னை வந்து ஜீசஸ்க்கு பர்த் கொடுக்குறாங்களோ ஒரு வெர்ஜினா, அதே மாதிரி இந்தியன் லிட்ரேச்சர்ல உள்ள ஒரு பர்டிகுலர் ஒர்க்ல மகாபாரதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா குந்தி தேவி தன்னுடைய மகன் முதல் மகனான கர்ணனுக்கு ஒரு வெர்ஜினா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இலக்கியத்துல எழுதியிருப்பாங்க. இப்போ அங்க உள்ள ஒர்க்குக்கும் இங்க உள்ள ஒர்க்குக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. பட் அங்க உள்ள விஷயத்த அப்படியே இங்கே என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அல்லது இங்க உள்ள விஷயத்த அங்கேயும் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. அது தெரிஞ்சு நடக்குமா தெரியாம நடக்குமான்னு தெரியாது. ஆனா ரெண்டுமே ஒரே கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. இப்போ இந்த ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 4 விஷயம் நீங்க என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா 4 சீசன்ஸ்: ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். இதை நீங்க வேணா வரிசையா அரேஞ்ச் பண்ணிக்கங்க, எந்த சீசனுக்கு அப்புறம் எந்த சீசன் வரும் அப்படிங்கிறத வேணா செக் பண்ணி ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணிக்கங்க. பொதுவா ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரியான நாடகங்கள் ஸ்ப்ரிங் சீசன் அடிப்படையா வச்சிருக்கும் அப்படின்னா காமெடி. ஒரு நாடகம் ஸ்ப்ரிங் சீசன் நடக்கிறது மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த நாடகம் வந்து ஒரு காமெடியான நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். அடுத்து சம்மர் சீசன்ல வரக்கூடிய இதா இருந்ததுன்னா ரொமான்டிக் ஒரு ஒர்க்கா வந்து இருக்கும். ஓகே, ரொமான்ஸை பேஸ் பண்ண ஒர்க்கா வந்து இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து காமெடி, சம்மர்ல வந்து ரொமான்ஸ் இருக்கும். ஆட்டம், ஆட்டம்னாலே நமக்கு என்னது, ஃபால். ஃபால்னா ட்ராஜடி. சாரி, வின்டர்ல தான் ஆக்சுவலா ட்ராஜடி வரும். ஓகேயா, வின்டர்ல. ஸோ ஆட்டம்ல வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபால், ட்ராஜடி தான், ட்ராஜடி. வின்டர்ல வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஐரனின்னு சொல்லுவாங்க. ஐரனி அல்லது சேட்டையர்னு வச்சுக்கலாமே. ஓகே, பொதுவா ஒரு இலக்கியம் எழுதப்படுது அப்படின்னா அந்த இலக்கியம் எந்த காலத்தை பேசுகிறதோ அதை பொறுத்துதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இலக்கியம் எப்படி போகுது அப்படிங்கிறத கணிப்போம். அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா நார்த்ரோப் ஃபெரைஸ் சொல்லியிருப்பாரு. ஒரு ட்ராஜடி நடக்குது அப்படின்னா ட்ராஜடி பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம்ல நடக்கிறது மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாரு, எழுதியிருப்பாரு. இதை நீங்க தமிழ்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த இந்த குறிஞ்சிக்கான சிறுபொழுதுகள் பெரும்பொழுதுகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம்ல. அந்த பர்டிகுலர் விஷயம்தான் யார் பேசியிருப்பா அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரையர் பேசியிருப்பாரு. ஓகே, அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் நார்த்ரோப் ஃப்ரையர் எதுல பேசியிருப்பாரு அப்படின்னா இந்த அந்த ஒர்க் பேர் என்ன பேரு, அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒர்க்ல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பேசியிருப்பாரு. இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, ஸ்ப்ரிங்னா அது என்ன ஜானர் கூட ரிலேட் ஆகும், காமெடி கூட ரிலேட் ஆகும். சம்மர்னா அது எது கூட ரிலேட் ஆகும், ரொமான்ஸ் கூட ரிலேட் ஆகும். ஏன் இவங்க வந்து சம்மரை ரொமான்ஸ் கூட ரிலேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்த மட்டும் சம்மர் அப்படிங்கிறது தே வெல்கம் சம்மர். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துல பெரும்பாலான மாதங்கள் வந்து குளிர்காலமாக தான் இருக்கும். அதனாலதான் அவங்க கோட் சூட் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு சம்மர் வெயில் வருது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய விஷயம். நமக்கு சம்மர் அப்படிங்கிறது ஐயோ வேர்க்குதே புழுங்குதே, வாங்க சத்யா வாங்க ஏசி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவுக்கு வாங்க ஏசி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் போடக்கூடிய டைம். ஓகே, அப்போ நமக்கு சம்மர் அப்படிங்கிறது ரொமான்ஸான்னு நம்ம சொல்ல முடியாது.
ஆனா அவங்களுக்கு சம்மர் சீசன் அப்படின்னாலே அது வந்து ரொமான்டிக் சீசன் தான். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது காமெடி சீசன், ஆட்டம் அப்படிங்கிறது ட்ராஜடி கூட ரிலேட் ஆகும், வின்டர் அப்படிங்கிறது ஐரணி அல்லது சேட்டையர் கூட ரிலேட் ஆகும். ஓகே, இப்போ ரீசெண்டாக நடந்த கேரளா செட் எக்ஸாமில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ரொமான்ஸ் வந்து எந்த ஒரு டைமில் நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சம்மர். ஓகேயா, இதை வந்து நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கணும். ஸ்ப்ரிங்னா என்ன, சம்மர்னா என்ன, ஆட்டம்னா என்ன, வின்டர்னா என்ன. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டை யார் பேசினா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரையர் அப்படிங்கிறவர் பேசியிருக்கிறாரு. எந்த டாபிக்கு கீழே அப்படின்னா ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற டாபிக்கு கீழே பேசியிருக்கிறாரு. இந்த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது எந்த புக்கில் உள்ள பகுதி அப்படின்னு கேட்டால் அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசம். ஓகே, ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் எந்த புக்கில் இருக்கு அப்படின்னா புக்கோட பேர் வந்து அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற புக்கில். இது வந்து 1957 எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க. நான் படிக்கும்போது 1957 படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கும். ஒரு தடவை என்ன பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. ஓகே, அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசம் யாரோட ஒர்க்குன்னா நார்த்ரோப் ஃப்ரையரோட ஒர்க்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறையா சொல்லியிருக்கு. நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன சீசனுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த அனட்டாமி ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த அனட்டாமியை வச்சு நான் ஒரு ஒர்க்கு சொல்றேன். என்ன அப்படின்னா அனட்டாமி ஆஃப் விட் அப்படிங்கிற ஒர்க்கை எழுதுனது யாரு? இந்த ஒர்க்கை எழுதுனது யாரு அப்படின்னா ஜான் லில்லி. ஜான் லில்லி யாருன்னு கேட்டா he is one of the university wits. ஓகே, அனட்டாமி ஆஃப் விட் அப்படிங்கிறத எழுதுனது யாரு அப்படின்னா ஜான் லில்லி. அனட்டாமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா நார்த்ரோப் ஃப்ரையர். ஓகே, அந்த அனட்டாமிங்கிற வார்த்தை வந்ததுனால நான் சொல்றேன். இதை ரிலேட் பண்ணி என்ன பண்ணிக்கங்க, இப்படிதான் யூஸ்வலா ஜென்ரலா நீங்க என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேட் பண்ணி படிக்க படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். ஓகேயா, இதுக்கு டைட்டில் நீங்க எப்படியும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஏன் அனட்டாமி வருதா, த அனட்டாமி வருதா அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் அனட்டாமி ஆஃப் விட்டுங்கிறதுக்கு ஆக்சுவலா டாபிக் என்ன அப்படின்னா யூஃபியஸ் தி அனட்டாமி ஆஃப் விட் அப்படிங்கிறது தான். ஸ்பெல்லிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, யூஃபியஸ் தி அனட்டாமி ஆஃப் விட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, இது யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜான் லெல்லி. ஓகே, இப்போ யூஃபியஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த யூஃபமிசம் அப்படிங்கிற வார்த்தை ஜான் லெல்லியோட வார்த்தை தான். ஓகேயா, ஜான் லெல்லி தான் யூஃபியஸ் அனட்டாமி ஆஃப் விட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த ஒர்க்கில் யூஃபமிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருப்பாரு. யூஃபமிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவும் ஆல்ரெடி நெட்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை கொடுத்து அந்த சென்டென்ஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. யூஃபமிசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யூஃபமிசம்னா மங்கள சொல்லுன்னு நம்ம தமிழ்ல பார்த்துருப்போம். ஓகேயா, அவன் செத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்றத வந்து பெரிய அளவுல மரியாதையா நம்ம ஆட்கள் கருத மாட்டாங்க. அப்போ அவர் இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், வாப்பா தானார்கள் இப்படின்லாம் போடுவாங்கல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனா அதை சொல்லும் போது அமங்கலமா தோணுது, அப்படி சொல்லாதீங்க, இயற்கை எழுதினார்னு சொல்லி பாருங்க, கொஞ்சம் டீசெண்டா தெரியும். அந்த பெயினை வந்து உங்களுக்கு கம்மியாக்கி கொடுக்கும். செத்துட்டாருன்னு ஒருத்தர் சொல்லும் போது அது பெயினா இருக்கும், இயற்கை எழுதினார் சொல்லும் போது உங்களுக்கு அந்த பெயினை கம்மியாகி கொடுக்கும். அப்ப இது வந்து மங்கள வழக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதுக்கு பேர் என்னன்னா யூஃபமிசம். அப்போ அனட்டாமி ஆஃப் விட் எழுதுனதும் ஜான் லில்லி தான். யூஃபமிசம் அப்படிங்கிற டேர்மும் யாரு கூட ரிலேட் ஆனது தான் அப்படின்னா ஜான் லில்லி கூட ரிலேட் ஆனது தான். ஓகேயா, யூஃபமிசம். யூஃபமிசம். ஓகே, அடுத்து என்ன ஒரு ஒர்க் அப்படின்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம யாருக்குனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஓடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டேர்ம் யாரு காயின் பண்ணது அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகே, ஓடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ்னா என்ன? ஓடிஃபஸ் காம்ப்ளெக்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு வார்த்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ். ஓடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு ஆணுக்கு தன்னுடைய தாய் மேல வரக்கூடிய ஒரு ஈர்ப்பை ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னா ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய தந்தை மேல வரக்கூடிய ஈர்ப்பை வந்து சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்.
ஏன் இந்த ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிற வார்த்தை வந்துச்சு, ஏன் சிக்மண்ட் ஃப்ராய்டு அதை பயன்படுத்தினாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒடிஃபஸ் த ரெக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஒர்க் படிச்சிருக்கோம் முதல்ல. சோஃபோக்கிள்ஸ் எழுதினாருன்னு பார்த்திருப்போம். இந்த ஒடிஃபஸ் ரெக்ஸோட கதை என்ன அப்படின்னா, ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னனுக்கும் அந்த மகாராணிக்கும் குழந்தை பிறக்கக்கூடிய சமயம், ஒரு குருடா இருக்கக்கூடியவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, குறி சொல்றாரு. என்ன குறி சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய பையன் தான் உன்னைய கொல்லுவான், உன்னைய கொன்னுட்டு உன்னுடைய மனைவியையே அவன் திருமணம் முடிச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்லிட்டு போறாரு. அப்ப அத கேட்டதுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பி இந்தா எனக்கு பையன் பிறந்திருக்கு, இவனை வந்து என்ன பண்ணிரு, எங்கேயாவது கொண்டு போய் கொன்னுருன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கொடுத்துருதான். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதை கொல்லாம விட்டு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டு போயிருந்தாரு. அப்போ வந்து பக்கத்து நாட்டு மன்னன் வந்து இப்படி ஒரு குழந்தை கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து, அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கனால அதை எடுத்து அவங்க வளர்க்குறாங்க. அந்த பையனும் நல்லா நாளொரு பொழுதும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா வளர்ந்து வந்துடுறாப்புல. இப்ப காட்டுக்கு வேட்டையாட போறாப்புல. பக்கத்து நாட்டு இளவரசன் இப்போ. காட்டுக்கு வேட்டையாட போகும்போது, அங்க இந்த பையனோட ஒரிஜினல் அப்பா என்ன பண்றாரு, வாராரு. அவரும் மன்னன்ல, அவரும் வேட்டைக்கு வருவார்ல. இவன் ஒரு நாட்டோட இளவரசன். அவரு வேற ஒரு நாட்டோட மன்னரா இருக்காரு. இப்போ 2 பேரும் காட்டுக்குள்ள சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிருது. அப்போ கை கலப்பு வந்து பெரிய அளவுல சண்டையா போயிருது. கடைசியில என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஓடிபஸ் வந்து அவனோட அப்பான்னு தெரியாமலேயே அவனையே வெட்டி கொன்றுதான். கொன்னதுக்கு அப்புறம் இவன் ஒரு மன்னன்னு தெரிய வருது. அதனால என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம இந்த நாடு நமக்கு தான்னு சொல்லிட்டு அந்த நாட்ட போய் கைப்பற்றி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மன்னனுடைய மனைவிய இவரோட மனைவியா என்ன பண்ணிக்கிறாரு, ஆக்கிக்கிறாரு. அந்த மன்னனோட மனைவியோட சேர்ந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அவங்களுக்கும் குழந்தைகள் பிறக்குது. யாருக்கு? தன்னுடைய தாய்க்கும், ஒடிபஸுக்கும் என்ன பண்றாரு, தன்னுடைய தாய் கூட ஒடிபஸ் வந்து உறவு வச்சுக்கிட்டு, அதன் மூலமா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. இந்த விஷயம் முதல்ல 2 பேருக்குமே தெரியாது. ஆனாலும் என்ன ஆயிருது அப்படின்னா, கடைசியில அ நாட்டுக்குள்ள பெரிய பஞ்சம். பெரிய பிரச்சனை, பெரிய பஞ்சம் ஆயிருது. என்னடா நம்ம நாடு இவ்ளோ மோசமா போய்க்கிட்டு இருக்கே! ஒடிபஸ் வந்து நல்லவன் தான் ஆக்சுவலா. ஆ நல்லா இருக்கணும், மக்கள் வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தான். ஆனா நாட்டுல இவ்ளோ பஞ்சம் வந்திருக்கு, பிரச்சனைகள் நிறையா வருது. எங்க பார்த்தாலும் மக்கள் சந்தோஷமா இல்ல அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, இதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான், அந்த அ குருடரா இருந்தார்ல ஒரு சூத்சேயர். அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திருப்பி வந்து சொல்றாரு, "யாரு தப்பு, யாரு தப்புன்னு நீ யார்கிட்டயும் கேட்காத. இந்த நாடு இப்படி போனதுக்கு காரணமே நீ தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "நீ என்னடா குருட்டு பய உனக்கு என்ன தெரியும்? என்னைய போய் இப்படி சொல்றியே?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "உண்மை அதுதான். நீ தான் இந்த தப்பு பண்ண." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவன் தப்ப தேடுறான். என்ன தப்பு அப்படிங்கிறத தேடுறான். தேடி கண்டுபிடிச்சிடுறான். அவன் தான் அவனோட அப்பாவ கொன்றுருக்கான். அவன அப்பாவ கொன்னுட்டு, தன்னுடைய தாயவே திருமணம் பண்ணி, அவங்களுக்கும் குழந்தை வந்துருச்சு. அப்ப நான் இவ்ளோ பெரிய பாவியாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய கண்களையே குத்திக்கிட்டு குருடா வாழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம். இதுதான் அந்த ஒடிஃபஸோட கதை. அப்போ இந்த ஒடிஃபஸ் ரெக்ஸோட கதை. அப்போ இங்க ஒடிஃபஸ் அப்படிங்கிறவன் தன்னுடைய தாய்ன்னு தெரியாமலே தன்னுடைய தாய கல்யாணம் பண்ணிக்கிறான். அவங்களோட ஒரு ஈர்ப்பு, அவங்க மேல ஒரு ஈர்ப்பு. ஓகே. அப்போ இந்த ஈர்ப்பு அப்படிங்கிற இந்த கதைய வச்சு தான் என்ன பண்றாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற டெர்ம காயின் பண்றாரு. ஓகேயா? இப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொன்னோனே நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு டாபிக் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒர்க்க எழுதினவர் யார் தான் அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். ஓகேயா? இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ். கனவுகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மீனிங். ஸோ இதை தான் யார் எழுதியிருப்பா அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதியிருப்பாரு. 1900 இந்த வருஷத்துல தான் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் எழுதியிருப்பாரு. அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட ரிலேட் ஆகக்கூடிய டேர்ம் ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் மட்டுமான்னு கேட்டா, இல்ல. சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட அடுத்து இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, இதெல்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்டோட ரிலேட்டான டேர்மு. அதுக்கப்புறம் எது அப்படின்னா, இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, லிபிடோ, தானோஸ், இது எல்லாமே யாரோட ரிலேட் ஆன டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டினும் கேட்டதில்ல. பட் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ யாரோட ரிலேட் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. தானோஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேயா? இட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸுக்கும் இட், ஈகோ, சூப்பர் ஈகோக்கும் கம்பேர் பண்ணிடாதீங்க. பட் ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோடது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, லிபிடோ, தானோஸ் இது எல்லாமே சிக்மண்ட் ஃப்ராய்டோட டேர்ம் தான். இதுல இட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா ஒரு மனுஷன் வந்து எதை பத்தியும் யோசிக்காம, இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா, எதை பத்தியும் யோசிக்காம நான் அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். யார் நிக்கிறா? ஐயோ! இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் நிக்கிறாங்க. இப்போ நம்ம போய் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு மீட்டிங் நடக்கும்போது நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது. அப்படின்லாம் நான் நினைக்காம சடனா எனக்கு வயிறு பசிக்குது நான் போய் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு எவன் பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட இன்டர்னல் டிசைர்ஸை ஃபாலோ பண்ணி போறேன். எதை பத்தியும் நான் யோசிக்கல அப்படின்னு அர்த்தம். ஈகோ அப்படின்னா,
ஓகே இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி இருக்கு, நான் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு நடக்கிறது ஈகோ. சூப்பர் ஈகோ அப்படின்னா எது மொராலிட்டி, உண்மையிலே மொராலிட்டி என்ன, எது கரெக்டான வழி, எது சரியான நெறி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நடக்கிறது சூப்பர் ஈகோ. லிபிடோன்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போறது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு லிபிடோ, இன்னொன்னு தானோஸ். ஓகே, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஏன் இதெல்லாம் பத்தி பேசுறாரு அப்படின்னா ஹீ இஸ் அ சைக்காலஜிஸ்ட், ஒரு உளவியலாளர். அப்போ ஒரு மனுஷன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் பண்றான், எதுக்கு பண்றான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த விஷயங்கள் தான் இந்த ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ், இடி ஈகோ, சூப்பர் ஈகோ, லிபிடோ, தானோஸ், இது எல்லாமே. அப்போ இந்த லிபிடோவும் தானோஸும் தான் ஒரு மனுஷனை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி, வாழ்க்கையோட பர்பஸே லிபிடோவும் தானோஸும் தான். ஒண்ணு, அதாவது இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப லிபிடோன்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு செக்ஸ் மேல இருக்கக்கூடிய ஆசை என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் லிபிடோ அப்படின்னு சொல்றாரு. தானோஸ் அப்படின்னா ஒரு மனுஷன் டெத்தை பார்த்து பயப்படுறத தானோஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபியர் ஆஃப் டெத், அல்லது டெத்தை நோக்கி அவன் போகக்கூடிய, ஒருத்தன் பிறந்துட்டான் அப்படின்னால அவன் எதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா டெத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு குழந்தை வந்து உருவாகும் போதே அது எதை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது அப்படின்னா இறப்பை நோக்கி செல்ல ஆரம்பிக்குது. அது எவ்வளவு நாள்ல இறக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அப்போ ஒருத்தன் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னாலும் சாகதான் போறான், ஒருத்தன் கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னாலும் அவன் சாகதான் போறான். ஆனா அவன் எந்த ஒரு விஷயத்தை மனதுல வச்சிருப்பான் அப்படின்னா டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சிருப்பான். அப்போ ஒரு மனுஷனை இயக்கக்கூடிய ரெண்டு விஷயம் எதுன்னு கேட்டாங்கன்னா லிபிடோவும் சொல்ல தெரியணும், தானோஸும் சொல்ல தெரியணும். அது யாரோட டேர்ம் அப்படின்னு கேட்டா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவரோட டேர்ம். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டேர்மோட நம்ம முடிச்சுக்குவோம். affective fallacy and intentional. டைப் பண்ணிருந்தேன், எதுக்கும் ஒரு தடவை ஸ்பெல்லிங்கை செக் பண்ணிருங்க. ஓகே, ஏன்னா ஸ்பீடா டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து விம்ஸ் யாரோட அசோசியேட் ஆன டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விம்செட், வில்லியம் விம்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொருத்தர், ரெண்டு பேரோட அசோசியேட் ஆன டேர்ம். ஓகேயா, பியர்ட்ஸ். விம்செட் அண்ட் பியர்ட்ஸ்லே அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஒருத்தர் வாசிக்கும் போது எப்படி அதை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட்டை வாசிக்கிற ஒருத்தர் அந்த ஒர்க்கை எப்படி ஜட்ஜ் பண்றாரு அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணும்போது ரெண்டு வகையான தப்பு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருத்தரோட ஜட்ஜ்மெண்ட்ல ரெண்டு வகையான தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தப்பு, ஃபேலசினாலே என்ன அப்படின்னா ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகேயா, ஃபேலசினாலே ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட், மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு அந்த புக்கு நல்லா எமோஷன்ஸ் கலருது அப்படின்னா, ரொம்ப அழுக வந்துருது அந்த புக்கை பார்த்தோன்னே. ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே, தெய்வ திருமகள் படம் பார்க்குறீங்க. அந்த படத்துல அந்த குழந்தையும் அந்த அப்பாவும் வந்து கோர்ட்ல வெவ்வேறு கூண்டுக்குள்ள நிக்கிறாங்க. அவ்வளோ பேருடைய ஆர்கியூமெண்ட்ஸையும் தாண்டி அந்த குழந்தையும் அந்த அப்பாவும் பேசிக்கிற அந்த சைகை மொழி பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கண் கலங்க வைக்கும். டெஃபினட்டா வைக்கும். சரியா, அதை பார்க்கும்போது நமக்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண் கலங்கும். இப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது என்னோட எமோஷன்ஸ், எந்த எமோஷனை கலருது அப்படின்னா என்னோட அந்த ஐயோ பாவம் இவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷன் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வருது. இப்போ இந்த எமோஷனோட நான் அப்படியே வெளியில வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அந்த எமோஷனோட அடிப்படையில இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த படத்தை ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ஒட்டுமொத்த படத்தையும் பார்த்து நான் என்ன பண்ணல, ஜட்ஜ் பண்ணல. ஒட்டுமொத்த படத்தையும் நான் பார்த்திருப்பேன். ஆனா படம் முடியும் போது எனக்கு ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த பாதிச்ச விஷயத்தை அடிப்படையா வச்சு ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றேன். எந்த அளவுக்கு அது என்னை அஃபெக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து நான் ஒரு ஒர்க்கை நல்ல ஒர்க்கு கெட்ட ஒர்க்குன்னு ஜட்ஜ் பண்றேன் அப்படின்னா நான் பண்ணக்கூடிய தப்புக்கு பேரு அஃபெக்டிவ் ஃபேலசி. ஓகேயா, நான் பண்ணக்கூடிய தப்புக்கு பேரு அஃபெக்டிவ் ஃபேலசி. அடுத்து ஒருத்தர் பர்டிகுலர் ஒர்க் எழுதியிருக்காரு. இப்போ அந்த படத்தோட டைரக்டர் வந்து விஜய். ஓகேயா, இப்போ எனக்கு விஜய் அப்படின்னாலே பிடிக்காதுன்னு வச்சுக்கோமே. அந்த படத்தோட டைரக்டர் பேர் வந்து விஜய். அவர் வந்து எனக்கு பிடிக்காது, விஜயோட படங்கள் அப்படின்னா பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். விஜய் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நான் இன்டென்ஷனலா என்ன பண்றேன், அந்த படம் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா தட் இஸ் இன்டென்ஷனல் ஃபேலசி. நான் வேணும்னே என்ன பண்றேன், ஃபால்ஸான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன். புரியுதா? எனக்கு சங்கர் பிடிக்கும்னு வச்சுக்கோமே. சங்கரோட முதல்வன் படம் ரொம்ப பிடிக்கும்.
இப்படி ஒவ்வொரு படமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லிட்டு வரேன். சங்கரோட முதல்வன், ஜென்டில்மேன் பிடிக்கும், எந்திரன் ரொம்ப பிடிக்கும், பயங்கரமா பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ ஐ படம் வந்துருச்சு, சங்கரோட படம். சங்கரோட படம்ங்கிறதுனால நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அது நல்லா இருக்கு, சங்கர்னாலே பிரம்மாண்டம் தான், சூப்பரா இருக்கு, பட்டையை கிளப்புது, போர் அடிக்காம போகுது, இப்படியெல்லாம் நான் ஒரு உருட்டி விட்டேன்னு வச்சுக்கோமே. நான் என்ன பண்றேன், இன்டென்ஷனலாவே எனக்கு ஒருத்தரை பர்டிகுலரா பிடிச்சிருக்கு, அதனால அவரோட ஒர்க்கு நல்லா இருக்குன்னு நான் வந்து ஜட்ஜ் பண்றேன். அப்போ என்னோட ஜட்ஜ்மெண்ட் மிஸ்டேக்கான ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த மாதிரி நான் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன பேரு அப்படின்னா இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் இப்போ நான் இங்கே படத்து பேரை வச்சு சொன்னதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு லிட்டரரி ஒர்க் எடுத்துக்கோங்க. ஒரு ஒர்க்கை நீங்கள் வாசிக்கும் போது அது உங்களை அஃபெக்ட் பண்ணுது, ஏதோ ஒரு வகையில் உங்களோட எமோஷன்ஸை வந்து கிண்டில் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அதனோட அடிப்படையில் அந்த ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேலசியாக இருக்கலாம். அந்த ஃபேலசிக்கு பேர் அஃபெக்டிவ் ஃபேலசி. இன்டென்ஷனலா நீங்க பர்ட்டிகுலரா இந்த ரைட்டர் எனக்கு பிடிக்காது, ஷேக்ஸ்பியரே எனக்கு பிடிக்காதுப்பா, எதுக்கு அவரை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, சாதாரணமா ஒரு வயித்து பிழப்புக்காக நாடகம் எழுத வந்தவர் தானே, நாடகம் நடிக்க வந்தவர், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, பெரிய ஆள் ஆயிட்டாரு, இவனெல்லாம் போய் நான் மதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அவரோட ஒர்க்கை வந்து தப்பா ஜட்ஜ் பண்றேன் அப்படின்னா அது வந்து இன்டென்ஷனல் ஃபேலசி. எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அந்த ஒர்க்கை நான் வந்து தப்பா சொல்றது இன்டென்ஷனல் ஃபேலசி. ஓகே. ஸோ இவ்வளோ டேர்முமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம். நிறைய நூற்றுக்கணக்கான டேர்ம்ஸ் இருக்கு. அதில் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்மை மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிடலாம். ரிவிஷன் முடிஞ்சோடனே ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே அந்த பாக்ஸில் வந்து என்ன பண்ணுங்க, மென்ஷன் பண்ணி போட்டு விடுங்க. ஓகே ரைட். ரைட். சானட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு ஜென்ரலா எத்தனை லைன் இருக்குன்னு கேட்டா 14 லைன். பட் 17 லைன் இருக்க சானட்டும் இருக்கு, 19 லைன் இருக்கக்கூடிய சானட்டும் இருக்கு, 11 லைன் இருக்கக்கூடிய சானட்டும் இருக்கு. யூரோப்புக்குள்ள யாரு சானட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றா அப்படின்னா தாமஸ் வயட் அப்படிங்கிறவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எந்த நாட்டுல இருந்து சானட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, சானட் பிறந்த வீடு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா இட்டாலி. ஓகே, இட்டாலியில யார் தான் அந்த சானட்டை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா பெட்ரார்க் அப்படிங்கிறவர் தான் இந்த சானட்டை என்ன பண்ணிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, பெட்ரார்க் தான் ஃபாதர் ஆஃப் சானட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கிலாந்துக்குள்ள வரும்போது சானட்டோட வகைகள் எப்படி பிரியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரார்கன் சானட்னு பிரியுது, ஷேக்ஸ்பியரன் சானட்னு பிரியுது. நான் உங்களை என்ன பார்க்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா பெட்ரார்கன் சானட்டுடைய ரைம் ஸ்கீம் என்ன, ஷேக்ஸ்பியரன் சானட்டோட ரைம் ஸ்கீம் என்னன்னு பார்க்க சொன்னேன். ஏன்னா அது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஷேக்ஸ்பியரை பற்றி நம்ம பார்த்ததுனால ஷேக்ஸ்பியருடைய ஒரு ஒர்க்கு 1623 தான் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபோலியோன்னு வெளியிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோவில் இன்க்ளூட் ஆகாத ஒரு நாடகம் எது அப்படின்னு கேட்டால் பெரிக்கிள்ஸ் அப்படிங்கிற நாடகத்தை ஃபர்ஸ்ட் ஃபோலியோவில் பப்ளிஷ் பண்ணலை. அடுத்த டேர்ம்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் அப்படின்னா சேஞ்சிங் ஆஃப் தாட்ஸ். சரியா, தாட் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. ஒரே நேரத்தில் எப்படி நீரோடை வந்து போய்கிட்டே இருக்கோ அதே மாதிரி எண்ணங்கள் வந்து மாறி மாறி வரக்கூடியது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இந்த விஷயத்த அப்படியே லிட்ரேச்சரில் அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தன் எழுதும்போது என்னோட மைண்ட் இப்படிலாம் மாறிச்சு, அல்லது இந்த கதாநாயகனின் மனம் இங்கே இருந்து திடீரென்று சுவிட்சர்லாந்துக்கு சென்றது, இந்த மாதிரிலாம் அவனுடைய எண்ண ஓட்டங்களை பதிவிடுவது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸுங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யார் பிரபலமா பயன்படுத்துறா அப்படின்னு கேட்டா வெர்ஜீனியா வுல்ஃப் வந்து ரொம்ப பிரபலமா பயன்படுத்துறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது என்ன அப்படின்னா சாசர் ரயம் ராயல் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸா ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரயம் ராயல்ல எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 லைன்ஸ் இருக்கும். அந்த 7 லைனுமே என்ன மீட்டர்ல எழுதியிருப்பாங்க அப்படின்னா அயாம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதியிருப்பாங்க. அயாம்புன்னா ஒரு 2 சிலபிள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலபிள், முதல் சிலபிள் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், முதல் சிலபிள் அன்ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், ரெண்டாவது சிலபிள் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அயாம்பிக்னு சொல்றாங்க. ஸோ இந்த அன்ஸ்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ்டுங்கிற ஃபார்மட்டே 5 தடவை ரிப்பீட் ஆச்சு, அதாவது மொத்தம் 10 சிலபிள் ஒரே லைன்ல வந்துருந்துச்சு அப்படின்னா அதை பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பென்டாமீட்டர்ல எத்தனை ஃபீட் இருக்கும் அப்படின்னு கேட்டா 5 ஃபீட் இருக்கும். எத்தனை சிலபிள் இருக்கும் அப்படின்னு கேட்டா 10 சிலபிள் இருக்கும். ஓகே, இதை சாசேரியன் ஸ்டான்ஸான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சட்னிஃபிகேஷன்ங்கிறது யாரோட ரிலேட் ஆனது அப்படின்னா சல்மான் ருஷ்டி. மிக்சிங் அப் ஆஃப் எவ்ரி திங் இஸ் கால்ட் அஸ் சட்னிஃபிகேஷன். ஓகே, சல்மான் ருஷ்டியை நம்ம பேசினதுனால அவர் எழுதின மிட்நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசியிருக்கோம். மிட்நைட் சில்ட்ரன் ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல. இதோட ஹீரோ பேர் என்ன பேரு அப்படின்னா சலீம் சினாய். ஓகே, த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி இஸ் சலீம் சினாய். ஆக்சுவலாக அந்த வைகுண்டபுரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரு, நம்ம அல்லு அர்ஜுன் படம். அல்லு அர்ஜுன், பூஜா ஹெக்டே, அந்த ராமுலு ராமுலா பாட்டுலாம் வரும்ல ஃபேமஸா. அந்த படத்துல முதல் சீன் என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்து ஆக்சுவலா பணக்கார குடும்பத்துல பிறந்திருப்பாரு. அவரை தூக்கி
இங்க வச்சிருவாங்க. இந்த வேலைக்காரருக்கு பிறந்தவரை தூக்கி அந்த பணக்கார குடும்பத்துல வச்சிருவாங்க. ஸ்வாப்பிங் ஆஃப் பேபிஸ். இது எங்கேயும் நடக்கும் அப்படின்னா மிட்நைட் சில்ட்ரன்ஸ்லயும் நடக்கும். ஓகே, ஆக்சுவலா சலீம் சினாய் அப்படிங்கிறவன் ஹிந்து குடும்பத்துல பிறந்தவன். ஆனா பிறக்கும் போது இடத்த மாத்தி வச்சதுனால அவன் முஸ்லிம் குடும்பத்துல சேர்ந்துருதான். சிவா அப்படிங்கிறது அவனோட ரைவல் கேரக்டர். சரியா, அவனோட எதிரி மாதிரி ஆளு. அவனுக்கும் இவனுக்கு பிடிக்காது. அப்ப இந்த சிவா அப்படிங்கிறவன் எங்க பிறந்திருக்கான் அப்படின்னா முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருக்கான். ஆனா அவன் எங்க மாற்றப்படுதான் அப்படின்னா ஹிந்து குடும்பத்துக்கு மாற்றப்படுதான். அதனால அவன் பேர் என்ன பேரு அப்படின்னா சிவான்னு பேர் வைக்கிறாங்க. சிவாக்கு ஆட்டோமேட்டிக்கா சிவா அப்படின்னாலே அங்க என்ன பேரா வரணும் அப்படின்னா பார்வதி அப்படிங்கிற பேர் வரணும். அந்த பார்வதிங்கிறது இவனோட ஜோடி. ஓகேயா, இதெல்லாம் அந்த கேரக்டரோட நேம் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இது மிட்நைட் சில்ட்ரன். மிட்நைட் சில்ட்ரனை ஏன் பேசணும் அப்படின்னா சல்மான் ருஷ்டிக்காக பேசணும். மிட்நைட் சில்ட்ரன் பேசினதுனால நம்ம என்ன வார்த்தைக்கு வந்தோம் அப்படின்னா மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்தோம். மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரியாலிட்டியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம மேஜிக்கலான சில எலமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி பேசக்கூடியதுதான் மேஜிக்கல் ரியலிசம். இங்க ரியாலிட்டியா என்ன இருக்கு அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 நைட்டு 12 மணிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அந்த டைம்ல நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கும் கண்டிப்பா. அந்த குழந்தைங்களுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கான்செப்டை கொண்டு வராங்கல்ல, அதுதான் மேஜிக். யாருக்குமே அப்படி சக்தி கிடைச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியமும் இல்லை. அப்போ இது வந்து மேஜிக். அப்போ நம்ம மேஜிக்கல் ரியலிசத்தை பேசுனதுனால நம்ம யாரை பத்தியும் பேசணும் அப்படின்னா கேப்ரியல் கார்சியா மார்கஸை பத்தியும் பேசணும். கேப்ரியல் கார்சியா மார்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர். ஸோ அவர் எழுதின ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட். ஏன் இந்த 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுல தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மேஜிக்கல் ரியலிசத்தை இன்க்ளூட் பண்ணிருப்பாரு. என்ன மாதிரியான கதை அப்படின்னா ஒரு 100 வருடத்துல ஒரு பர்டிகுலர் ஆளுகிட்ட இருந்து வந்த குடும்பம் பெரிய கிளையா குடும்பமா மாறுது. அந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்துல இருந்து அவங்க எப்படி வெளியில வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இந்த கதை படிச்சுக்கணும். சரியா, 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் வந்து படிச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கதை. நான் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு நாள் இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. அடுத்து ஹைபிரிடிட்டிங்கிறது போஸ்ட் கலோனியல் டேர்ம். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. யாரோட டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹோமிகே பாபாவோட டேர்ம். இந்த ஹோமிகே பாபா எதுக்காக இந்த ஹைபிரிடிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு போஸ்ட் கலோனியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய கலாச்சாரம் வந்து ஒரு ஹைபிரிடான கலாச்சாரம் தான், ஒரிஜினலான கலாச்சாரம் இல்லை. ஏன்னா இங்க வந்து என்ன நடந்திருக்கும், மிக்சிங் அப் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஹோமிகே பாபா சொல்லியிருப்பாரு. அடுத்து டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் பாயிண்ட். சரியா, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் போஸ்ட் மாடர்னிசம்ல உள்ள ஒரு பர்டிகுலரான டாபிக் தான் என்ன அப்படின்னா இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன். யாரோட அசோசியேட் ஆனதுன்னா ஜாக் டெரிடாவோடது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கட்டுடைத்து பார்த்தல். தமிழ்ல வந்து கட்டுடைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாருங்க. எதையுமே என்ன பண்ணாதீங்க ஒட்டுமொத்தமா அப்படியே ஏத்துக்காதீங்க. அதை ஆழமா தோண்டி பாருங்க. அதை பிரிச்சு பிரிச்சு அதோட அர்த்தம் என்ன, ஒட்டு மொத்தத்தையும் உண்மைன்னு நம்பாதீங்க. ஒட்டுமொத்தமும் உருவாகிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்ததுதான் முழுமை. அந்த பகுதிகளை பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிறது தான் டீகன்ஸ்ட்ரக்ஷனோட கான்செப்ட். எபிஃபேனின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துல ஒரு ஹீரோவோ ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோ ஏதோ ஒரு கேரக்டரோ தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தன்னுடைய ஒப்பீனியனை உணர்ந்து திருந்துதோ அல்லது மாறுதோ அல்லது ரியலைஸ் பண்ணாலே அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை எபிஃபேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரோட ரிலேட் ஆனது அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். அண்ட் நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸை பேசுனதுனால ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல உள்ள ஒரு விஷயத்த ரிவைஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப்படிங்கிறவர் என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னா யுலிசிஸ்ங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த யுலிசிஸ்ங்கிற ஒர்க்கு நாவல். ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின யுலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு நாவல். அப்போ ஜேம்ஸ் ஜாய்ஸ்ங்கிறது நாவல் ஆயிடுச்சு. ஓகே, ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலிசிஸ் அப்படிங்கிறது நாவல் ஆயிடுச்சு. யுலிசிஸ்ங்கிற ஒர்க் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா எங்க கேள்விப்பட்டிருக்கோம்னா ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு போயட்ரியா எழுதியிருப்பாரு. அதுலயும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம். என்ன அப்படின்னா அந்த போயட்ரி டெலமேக்கஸ் யுலிசிஸோட பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம், டெலமேக்கஸ். ஓகே, அந்த யுலிசிஸ்ங்கிற கேரக்டர் எங்க இருந்து வருது அப்படின்னா இலியட் இருக்குல்ல, இலியட் அந்த ட்ரோஜன் வார், அந்த ட்ரோஜன் வார்ல உள்ளதுதான் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேரக்டர் யுலிசிஸ். ஆக்சுவலா அதோட பேர் வந்து ஒடிசி. ஒடிசி வந்து யாரு அப்படின்னா கிங் ஆஃப் இத்தாக்கா. இத்தாக்காங்கிற ஒரு நாட்டோட கிங் தான் யாரு அப்படின்னா ஒடிசி. அதை யுலிசிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேயா, ஒடிசிங்கிற தனியா ஒரு எப்பிக்கே இருக்கு. அதுவும் யார் தான் எழுதுனா அப்படின்னா இலியட் அண்ட் ஒடிசி. ரெண்டுமே யார் தான் எழுதுனா அப்படின்னா ஹோமர்ஸ் இலியட் அண்ட் ஒடிசி. ஓகே, அடுத்து இன்டர்டெக்சுவாலிட்டி. ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஏதோ ஒரு வகையில தொடர்பாகி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா ஜூலியா கிறிஸ்டேவா. இது ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. இன்டர்டெக்சுவாலிட்டி யாரோட அசோசியேட் ஆனதுன்னு மேட்சப்ல கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ
அடுத்து நம்ம இன்டர்டெக்சுவாலிட்டியை பேசுனதுனால என்ன டாபிக் போனோம் அப்படின்னா ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் போனோம். இன்டர்டெக்சுவாலிட்டி எப்படி ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு பேசிட்டோம். அதே மாதிரி ஆர்கிடைப்ஸும் என்னதான் பேசுது அப்படின்னா ஒரு இலக்கியத்திற்கும் இன்னொரு இலக்கியத்திற்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. எந்த ஒர்க்கில் பேசியிருக்காரு அப்படின்னா அனடாமி ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுல பேசியிருக்கிறாரு. யார் பேசியிருக்கா அப்படின்னா நார்த்ரோப் ஃப்ரையர் அப்படிங்கிறவர் பேசியிருக்கிறாரு. ஓகே, நார்த்ரோப் ஃப்ரையர் எழுதின ஒர்க்கு தான் அனடாமி ஆஃப் கிரிட்டிசிசம் 1957 எழுதியிருக்கிறாரு. அந்த பர்டிகுலர் ஒர்க்கில் வந்து ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சருங்கிற பகுதியில் அவர் எதை பத்தி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு இலக்கியமும் அந்த காலகட்டத்தை பொறுத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா கதையை தேர்ந்தெடுக்கும். அப்போ ஸ்ப்ரிங் அப்படிங்கிற காலத்தை வச்சு ஒரு இலக்கியம் எழுதணும் அப்படின்னா அந்த இலக்கியம் கண்டிப்பா காமெடி சார்ந்த இலக்கியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லா ஒர்க்கையும் அனலைஸ் பண்ணி ஓகே இது நாள் வரைக்கும் எழுதப்பட்ட எழுத்துக்கள்ல ஸ்ப்ரிங் சீசனை மென்ஷன் பண்ணி ஒரு எழுத்து எழுதப்படுது அப்படின்னா ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னா அது காமெடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி சம்மர்னா ரொமான்ஸ், ஆட்டம்னா ட்ராஜடி, வின்டர்னா ஐரணி அல்லது சேட்டையர். ஓகேயா, முரண்பாடு முரண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான். அப்போ இந்த நாலுமே என்னதுதான் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் தான். எந்தெந்த காலம் மேட்ச்அப்ல கேட்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை மாத்தி மாத்தி கொடுத்து கரெக்டா மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகே, அடுத்து யூபிஎஸ் அப்படிங்கிற ஒர்க் எழுதுனது நம்ம அனடாமி ஆஃப் கிரிட்டிசிசம்னு பார்த்ததுனால அனடாமி ஆஃப் விட் அப்படிங்கிறதுக்கு வந்தோம். அனடாமி ஆஃப் விட் அப்படிங்கிறதுக்கு டைட்டில் ஒரிஜினல் டைட்டில் வந்து யூபிஎஸ், சப் டைட்டில் வந்து அனடாமி ஆஃப் விட். யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜான் லில்லி. இந்த யூபிஎஸ்ங்கிறத பார்த்ததுனால அவரோட இன்னொரு டேம் என்ன அப்படின்னா யூஃபமிசம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த யூஃபமிசம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு 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 ட்ராஜிக்கலான வார்த்தையா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றது மாதிரி ஒரு மங்கள வழக்கா சொல்றது மாதிரி இருக்கக்கூடியது தான் யூஃபமிசம். அடுத்து ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ். ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ் எந்த இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒடிஃபஸ் டைரக்ஷன் சோஃபோக்கிள்ஸ் எழுதுனா அந்த ட்ராஜிக்கல் டிராமால இருந்து தான் வந்துச்சு, பிளேல இருந்து தான் வந்துச்சு. யார் வந்து ஒடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிற டேமை காயின் பண்ணியிருப்பாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு காயின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு நம்ம பேசினதுனால அவர் கூட ரிலேட் ஆகக்கூடிய சில டேர்ம்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதில் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, லிபிடோஸ், தானோஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்டா யாரு கூட ரிலேட் ஆகுதுன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட ரிலேட் ஆகுறது. ஸோ அதுக்கப்புறம் யாரை பார்த்தோம் அப்படின்னா அஃபெக்டிவ் ஃபேலசி அண்ட் இன்டென்ஷனல் ஃபேலசின்னு சொல்லிட்டு விம்செட் அண்ட் பியர்ட்ஸ்லே இவங்களோட கான்செப்டை பார்த்தோம். ஓகே, அப்போ அஃபெக்டிவ் ஃபேலசி, இன்டென்ஷனல் ஃபேலசி இது எல்லாம் ஒரு ஒர்க்கை ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் அதை தான் வந்து அஃபெக்டிவ் ஃபேலசி அண்ட் இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க